அப்படின்னா நான் அதையும் ஒத்துக்கிட்டேன். சரி, சொல்றது போய் சொல்றது அத்தனையும் போய், எல்லாமே போய் தான் சொல்றாரு. என்ன மட்டும் தான் ஏமாத்துறாரு. அப்ப அவங்களுக்கும் நல்லது செய்யறாரு, இப்ப சேர்த்துக்கிட்டவங்களுக்கும் நல்லது செய்யறாரு. என்னைய மட்டும் என்ன சொல்றாரு, கேள்வி கேட்கிறா. காத்து எத்தனை நாளைக்கு ஒரே பக்கமா வீசும். ரொம்ப ஏமாத்துறாரு சாமி. என்னால எனக்கு ஏமாத்துறாருன்னு தெரியுது. அவசரப்படாது. காத்து என்னைக்கு ஒரே பக்கமா வீச, தேர் எங்க போனாலும் நிலைக்கு வந்துதான். நீ செஞ்சதும் தவறு. முறையா விவாகரத்து வாங்காத ஒருத்தகிட்ட இருந்து என்கிட்ட ஆனா நாங்க விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிதான் எனக்கு கண்ணால பாத்தியா? காலம் கலிகாலம். ஒரு வகையில அறிஞ்சோ அறியாமலோ நீ செஞ்சதும் தவறு. முறையா விவாகரத்து வாங்காத ஒரு மங்கை இடத்துல இருந்து அவன் மன்னவனை கூட்டிட்டு வந்தது உன்னுடைய தவறு. அவன் லட்சம் சொல்லியிருக்கட்டும், அவன் சொன்னதுக்கு போய் நீ தீர விசாரிச்சிருக்கணும். சரி, அவசரத்துல தஞ்சம்னு போனவனுக்கு நீ மாலை எடுத்து போட்டு நீ மனைவி ஆயிட்ட, மங்கை ஆயிட்ட. நான் சொன்னது புரியுதா? உன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வாழ்க்கைக்குள்ள நான் வர விரும்பல. உன் மன்னவன் செய்யறது அத்தனையும் தவறு. அவனுக்கு இரும்பால சவுக்கடி கொடுத்து அவனை திருத்தர வழிய பார்க்க 8 அமாவாசையும் கெடு. உன் குலதெய்வ மண்ணை மிதிச்சுட்டு பௌர்ணமிக்கு நீ பார்க்கவா, என் ஸ்ரீசக்கரத்தை உன் கோட்டை அவசரம் வச்சு பூசை போடு. இருக்கிற எதிர்ப்போடு நான் ஒதுக்கி கொடுக்குறேன். இது சத்தியம். வேற என்ன பண்ணுறேன்? கலங்காத இன்னைக்கு நான் உங்களை பண்ணுறேன். இந்த குங்குமத்தையும் எலும்பு சம்பளத்தையும் இப்போ நீ வாழ்ற அரண்மனை ஏற்றி கட்டு. தாய் பக்கமாக இருக்கு. நல்லதே நடக்கும்.